இவர் தான் சஞ்சய். சென்னை மணப்புரம் ஃபினான்ஸ் ஐடி டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறாரு. பார்க்கறதுக்கு சீரியஸா இருக்கிற இவரு அக்கவுண்ட் விஷயத்துல பயங்கரமான கெட்டிக்காரர். ஸ்டில் பேச்சுலர். அதனால இவர் யாரையும் காதலிக்கலன்னு மட்டும் நீங்க நினைச்சிடக்கூடாது. ஓகே, இப்பவும் இவரு காதலிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. நினைவுக்கு நீயும் நிலவுக்கு அழகும் கண்ணுக்கு கலையும் இனிமைக்கு நிறவும் ஒரு போல் நானது அறிவேன் ஒரு நாளும் நானது மறைவேன் ராசாத்தி நீ வாயே தயங்காமல் வாமானே. இப்ப இன்னும் இவரை பத்தி தெரிஞ்சுக்க உங்களுக்கு கொஞ்சம் ஆவல் கூடி இருக்கும்ல. அதுக்கு நாம 2 வருஷத்துக்கு பின்னாடி போகணும். துபாயில பாத்துக்கிட்டு இருந்த நல்ல வேலையை ரிசைன் பண்ண வச்சு சஞ்சய் இப்படி பீச்சில் காலாட்ட வச்சதுக்கு காரணம் இவரோட ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க. அப்ப அவங்கள பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இவதான் நான்சி. ஒரு நாள்ல முக்காவாசி நேரத்தை எக்ஸசைஸ்க்கும் டயட்டிங்க்கும் செலவு பண்ணுவா. மீன் துடுப்பு மாதிரி இவ மெலிசா இருக்கிறதுக்கு காரணம் ஒரு நல்ல மாடலா வரணுங்கிறது இவளுடைய ஆசை. இதோ வரான் பாத்தீங்களா, இவன் தான் விவேக். இவனை பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் பெருசா இல்ல, ஆனா ஒரு விஷயங்க, சோறு கிடைக்கிற இடத்த தான் சொர்க்கம்னு சொல்லி உக்காந்துருவான்.
பார்த்தாலே கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் இவ கேரக்டர் என்னன்னு. நாம எல்லாம் வாழ்றதுக்காக தான் சாப்பிடுவோம், ஆனா இவ சாப்பிடறதுக்காக மட்டும் தாங்க வாழ்றா. ஏண்டா குண்டா இருக்குன்னு கேட்டா குண்டா இருக்கிறவங்க மனசு சுத்தான சொல்றா. இந்த பாஞ்சு வந்து பால் தட்டுற ஆள உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவருக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், குழந்தைகளுக்கும் தான். டேய், நாளைக்கு ஒண்ணு இங்க பார்த்தா அவளுக்கு என்கிட்ட என்னோட பேச்சு, வாங்கடா போலாம். உன்னை எல்லாம் ராப்பகலா கஷ்டப்பட்டு படிக்க வச்சனே, இதுக்கு தானா? கஷ்டப்பட்டு படிச்சது நானு, நீங்க இல்ல. போதுமா? என்னடா என்னென்னமோ சொல்ற? ஒன்னும் இல்லம்மா. ஏதாவது ஒரு சேனலை வைடா. சுய புத்தியே இல்லாம இருக்கிற இவங்கிட்ட போய் சொல்றீங்க. எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுறீங்களா மா? ப்ளீஸ் கொஞ்சம் இவர்கிட்ட சொல்லுமா. என் ஃப்ரெண்ட்ஸ் பசங்க எல்லாம் பாரு எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க. நீ இங்க இருக்கிறத காலி பண்றதை தவிர ₹1 சம்பாதிச்சிருக்கியா? என்ன எதுக்காக பெத்தீங்க? உங்களுக்கு வெறும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தானா? ஹே, என்ன பேசுற? வாய் மூடு. சொல்லட்டுண்டி, நல்லா சொல்லட்டும். பெத்தவங்களுக்கு இதை தவிர வேற என்ன தர முடியும் உங்களால? ஹாய் நான்சி, நேத்து எங்க போயிருந்த? நாளைக்கா? நான் 9 மணிக்கு பார்க் அவுட்ல வந்துடுறேன். நீ அங்க வந்துடு, மற்ற விஷயங்கள் அங்க சொல்றேன். நான் தான் அங்க வந்துட்டு சொல்றேன்ல. நீ எங்க வா. ஓகே, பாய். மேடம் ஆர்டர் ப்ளீஸ். For coffee. ஸ்நாக்ஸ் ஏதாவது? ஸ்நாக்ஸ் என்ன இருக்கு? ஸ்நாக்ஸ்லாம் வேணாம், ஒன்லி காஃபி. ஓகே சார். ஹாய். கையில சுத்தமா காசு இல்ல. காஃபி குடிச்சிட்டு 2 மணி நேரம் ஓட்டலாம்னா இவ வேற. சும்மா நிறுத்துறா. கம் டு த பாயிண்ட். எஸ், ஒருத்தர் கீழே வேலை செய்யறதுல நம்ம யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நாம சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கலாம். என்ன பிசினஸ்? அதை பத்தி நாம தான்டா யோசிக்கணும். வெறுமனே யோசிச்சு என்ன பிரயோஜனம்? நம்ம யார்கிட்ட தான் காசு இருக்கு? டாடி கிட்ட சொன்னா என் பேர்ல இன்வெஸ்ட் பண்ண கண்டிப்பா சம்மதிப்பாரு. என் கல்யாணத்துக்குள்ள தருவீங்கன்னா நான் நிச்சயமா என் நகையை தரேன். கண்டிப்பா தருவோம், ஆனா 25 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கணும். டேய் சும்மாறா. இந்த காஃபி குடிச்சா ஏதாவது ஐடியா கிடைக்கும். தேங்க்யூ சார். காஃபி ரொம்ப தேங்க்யூ. காஃபிக்கு இவ்வளவு பில் சார். ஸ்நாக்ஸ் வேற சாப்பிட்டுருந்தா அவ்வளவுதான். ரிசார்ட்டோட புது ஆஃபர் சார், லக்கி ட்ரா சார். நீங்கள் ஜஸ்ட் ஃபில் பண்ணி கொடுத்தா போதும். ஓ, ஃபீல் பண்ணுமா? ஃபீல் பண்ணிடுவோம், இதை தவிர வேற என்ன வேலை? எல்லாரும் நல்லா ஃபீல் பண்ணுங்க.
We are going to celebrate. Bye. டேய் இவ்வளவு நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்டா. நீ எந்த பொண்ணை தான் பார்த்து இப்படி சொல்லாம இருந்திருக்க? அப்படிலாம் கிடையாது. அந்த பொண்ணுங்க வேற, இவ வேற. நான் பேச போறேன்பா, நீ வரதா இருந்தா வா. டேய் நானும் வரேன். வாடா. எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன். கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்களேன். சாரி, எங்களுக்கு தெரியல. இட்ஸ் ஓகே, வரி பண்ணிக்காதீங்க. நான் உங்களோட காலேஜ்ல உங்களுக்கு ஜூனியரா இருந்தவ. பிடிச்சிட்டேன். பேரு வாயில இருக்கு, வர மாட்டேங்குது. வாயில இருந்தா அத சொல்ல வேண்டியதானே? அஞ்சனா. ஓ எஸ், அஞ்சனா. விவேக் தானே உங்க பேரு? ஆமா, இவன் சஞ்சய், என் கிளாஸ்மேட் தான். ஆனா 35 வயசு ஆயிடுச்சு. இது மானசா. ஹாய். இது நான்சி. ஹாய். அஞ்சனா என்ன பண்றீங்க? ஏம் ப்ரொஃபஷனல் மாடலிங். எவ்வளவு மாடலாக தான் ட்ரை பண்றா. வாவ். ட்ரை தான் பண்ண முடியுது, ஆனா மாடலாக தான் முடியல. ட்ரை தான் முக்கியம். ஹார்ட் ஒர்க் பண்ணு. I'll help you. தேங்க் யூ. நீங்களா எங்க? நாங்களும் சும்மா ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக வந்தோம். நீங்க அஞ்சனா? நானும் ரெஃப்ரெஷிங் தான். அப்ப நீங்களும் எங்க ஃப்ரெண்ட்ஷிப் கேங்ல சேர்ந்துட்டீங்க. வெல்கம் டு அவர் ஃப்ரெண்ட்ஷிப் கேங். வெல்கம் டு அவர் கேங். உண்மையை சொல்லணும்னா எங்க எல்லாருக்கும் சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கணும் ஆசை. ஆனா எங்க பேரண்ட்ஸ் தான் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. இட்ஸ் குவைட் நேச்சுரல் சஞ்சய். அவங்களோட சைட்லேயும் திங்க் பண்ணி பாருங்க, அது சரியாக தான் இருக்கும். ஏன் தெரியுமா, ஒரு பிஸ்னஸ்னா அதில் இருக்கிற ரிஸ்க்கை யோசிச்சு தான் இந்த மாதிரி அப்போஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வச்சோன்னா அவங்க சம்மதிக்க போகிறாங்க. சம்மதிச்சிட்டா மட்டும் என்ன பிசினஸ் பண்றது? நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த ரிசார்ட்டை விற்கலான்னு இந்த ஓனருக்கு ஒரு ஐடியா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது நல்ல ப்ராஃபிட்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் சேர்ந்து இதை வாங்கினா ஐ திங்க் இட்ஸ் a ரைட் சாய்ஸ். நல்லா மேனேஜ் பண்ணா இப்பத்தை விட 2 மடங்கு லாபம் கிடைக்கும். எங்களுக்கு ஓகேனாலும் அது நடக்குமா? நிச்சயம் நடக்கும் சஞ்சய். நீங்க ஒரு ஆள் இல்ல, 4 பேர் இருக்கீங்க. எல்லாரும் ஒரே முடிவு எடுத்தீங்கன்னா நிச்சயமா நடக்கும். முயற்சி தான் முக்கியம். லேண்ட் வாங்குற விஷயங்கிறதுனால டேடி சம்மதிப்பாரு. என் கோல்டெல்லாம் சேர்த்து 75 பவுண்ட் வரும், அது நான் தரேன். இது மட்டும் போதாதே. நாங்க 2 பொண்ணுங்களும் சேர்ந்து இவ்வளவு தரோம்ல, நீங்களும் கொஞ்சம் ரிஸ்க் எடுங்க. என் பேர்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டியை பேங்க்ல வைக்கலாம், ஆனா ரிஸ்க், அதான் பயமா இருக்கு. ரிஸ்க் எடுக்கணும் விவேக், அப்பதான் சக்சஸ் ஆகும். சஞ்சய், என்ன மூட் ஆஃப்? ஒன்றும் இல்லை, கேஷ் கேட்குறப்ப அப்பா எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு நினச்சாலே பயமா இருக்கு. அதுக்கு இப்பவே டென்ஷன் ஆகி என்ன பண்ண போற? முதல்ல வீட்டுக்கு போய் உங்க அப்பா கிட்ட பேசு. அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கெல்லாம் இந்த இடத்தோட ஓனரை போய் பார்த்து பேசணும். அவர் பாவம்
ரொம்ப நல்ல மனுஷன். எப்பவும் ஏதாவது சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்ல தான் இருப்பாரு. ஆமா, அவர் பேர் என்ன? தம்பி. எல்லாரும் தம்பி சார்னு சொல்லுவாங்க. வணக்கம். உட்கார். வணக்கம் தம்பி. தம்பி, என்ன சார், ஏதாவது விசேஷமா? நாங்க ஒரு ஸ்கூல் கட்டுறதா சொல்லியிருந்தோமே, அது விஷயமா. தெரியும், மறக்கல சார். கோபி, அண்ணே. கோபி, பள்ளிக்கூடத்துக்கு பணம் கொடுக்கணும்னு சொன்னல, ஆமாண்ணே. அதை சாருக்கு எடுத்து கொடுப்பா. சரிங்கண்ணா. எங்க குழந்தைங்களுக்கு நல்ல நேரம் பிறந்துருச்சு தம்பி, ரொம்ப சந்தோஷம். இதுல என்ன சார் இருக்கு? நம்மளால முடிஞ்சதை நாம செய்யறோம். வேற என்ன இருக்கு சொல்லுங்க. இந்தாங்கண்ணே. ஆ, இந்தாங்க சார், கேட்டதை விட அதிகமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் வரேன் தம்பி. கோபி, அனாத ஆசிரமத்துக்கு அரிசி அனுப்ப சொன்னனே. நான் அதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேண்ணே. ம். நாங்க தம்பி சாரை பார்க்க வந்திருக்கோம். வாங்க உள்ள வாங்க, அண்ணனை கூப்பிடுறேன். பி சீரியஸ். ஹலோ ஹலோ சார். சார். ஹலோ, உட்கார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். நீங்க ரெசார்ட் விற்க போறதை கேள்விப்பட்டோம். அதை பத்தி தான் விசாரிக்க வந்தோம். நீங்க கேள்விப்பட்டது என்னவோ உண்மைதான். ஆனா வேற வழி இல்ல. என்ன பண்றது? அவ்வளவு பணம் உடனே எனக்கு தேவையா இருக்கு. ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? வேற ஏதாவது ரெசார்ட் சொந்தமா வச்சிருக்கீங்களா? இல்ல இந்த தொழில முன் அனுபவம் இருக்காங்கிறதுக்காக கேட்டேன். நாங்க இப்பதான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோம். சொந்தமா பிசினஸ் பண்ணுங்கிறது எங்க ஆசை. அதான் இந்த டெசிஷன் எடுத்திருக்கோம். நல்லதுப்பா. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு இல்லாத ஒரு தைரியம். யாரோ ஒருத்தர்கிட்ட கை கட்டி நிக்கிறத விட சொந்தமா தொழில் தொடங்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். உங்க மூலமா 4 பேருக்கு வேலை கிடைக்கும். உங்க முடிவு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. வாழ்த்துக்கள். கோபி, நான் இங்க தான் இருக்கேன். இவங்க ரிசார்ட்டை வாங்குற விஷயமா வந்திருக்காங்க. எனக்கு தெரியும்ண்ணே இவங்கள. நீங்க உங்க பேரே சொல்லலையே. சாரி, சஞ்சய். நான்சி. விவேக். மனசா. ஓகே, ஃபைன். மற்ற விஷயங்கள்லாம் நீங்க கோபி கிட்ட பேசிக்கலாம். கோபி, நீ பார்த்துக்கப்பா. வேலையில் ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே? சரி சார். நாலு பசங்க சேர்ந்து பிசினஸ், அந்த அளவு பக்குவமெல்லாம் இல்லை உங்ககிட்ட. எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குப்பா. உனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், ஏன்னா பணம் கொடுக்குற நீ இல்லை, நான் தானே. உனக்கு பணம் கொடுக்குற விஷயத்துல எனக்கு கொஞ்சம் கூட கான்ஃபிடன்ஸ் இல்லை. அந்த ரெசார்ட் நல்லா போயிட்டு இருக்குப்பா. அது லாபமா நடத்த முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ முதல்ல ஒரு வேலைக்கு போ, அதுல கொஞ்சம் பணம் சம்பாதி, அதுக்கு பின்ன பிசினஸ் பத்தி யோசி. அப்ப நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இப்போ இது நாங்க 4 பேர் சேர்ந்து எடுத்த முடிவு. இதுல நான் பின்வாங்கிட்டா இந்த ப்ராஜெக்ட் நடக்காத. நடக்காம போகட்டும், நீ என்கிட்ட கேட்டு அந்த முடிவு எடுத்த. சாரிப்பா, இட்ஸ் மை மிஸ்டேக். எவ்வளவுப்பா வேணும் உனக்கு பிசினஸ் பண்றதுக்கு? எவ்வளவா இருந்தா என்ன? நீங்க ஒன்றும் கொடுக்க போறது இல்லைல்ல? எவ்வளவு வேணும்னு சொன்னா தானேப்பா அப்பா செக் கொடுப்பாரு. சத்தியமா? சத்தியமா. அப்பா நல்லதுக்கு தானேப்பா சொல்வாரு. நாங்க சம்பாதிச்சதெல்லாம் உனக்கு தானேப்பா, வேற யாருக்கு கொடுக்க போறோம்? சரி, அப்பா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஓ, தேங்க்யூமா, தேங்க்யூ. டீல் ஃபினிஷ் ஆயிடுச்சு இல்லையா? அந்த ரிசார்ட்டுக்கு தங்க வந்தீங்க, இப்ப பார்த்தா அந்த ரிசார்ட்டுக்கே ஓனர் ஆயிட்டீங்க. எங்களோட லைஃப்ல ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது. அந்த சந்தோஷம் எப்பவும் அப்படியே இருக்கட்டும். அப்புறம் ரெசார்ட்டை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு கோபி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். சரிங்க சார். தேங்க்யூ சார்.
யூஆர் ஆல்வேஸ் வெல்கம். தேங்க்யூ. வரல, காசு கொடுத்து வாங்குனது. இத போய் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. போடா, நாம இப்ப சாதாரண ஆளுங்க கிடையாது, இந்த ரெசார்ட்டோட முதலாளிங்க. நாம எல்லாருமே தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது அஞ்சனாக்கு தான். தேங்க்யூ சோ மச். விவேக், தண்ணி போட்டு மொக்க போடாத, கொஞ்சம் சைலண்டா இரு. அப்படின்னா தண்ணி அடிச்சுட்டு தியானம் யோகான்னு பண்ணலாமா? பார்ட்டினா செலிப்ரேட் பண்ணுண்டி. ஏ அஞ்சனா, நான் உடனே ஸ்லிம் ஆகணும். என்ன பண்றது? ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணாலே போதும், தானா குறையும். அதான் பண்ணிட்டு இருக்காளே. ஆனா எக்ஸசைஸ் வாய்க்கு மட்டும். சொல்லி வாயை மூடல ஆரம்பிச்சிட்டா பாருங்க. நீ சாப்பிடுமா? நீ நிறுத்தாதமா, சாப்பிடு. நம்ம எல்லாரும் இந்த ரிசார்ட்டுக்கு நமக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டி கொண்டு வரணும். எஸ், இங்க வந்து பாக்குறவங்களுக்கு ஒரு டிஃபரண்ட் ஃபீல் இருக்கணும். கரெக்டா சொன்ன. நம்ம ட்ரீம் எல்லாம் ரியாலிட்டிக்கு வர சரியான டைம்ல தான் நாம இப்ப இருக்கோம். ஏற்கனவே அழகா இருக்கிற இந்த ரெசார்ட்டுக்கு நம்ம டச்னு ஒன்னு கொடுக்கணும்ல. அக்ரி? அக்ரீட். ஹாய். இந்த இடத்துல அழகா ஒரு கல் மண்டபம் வந்தா எப்படி இருக்கும்? That's good. ஜஸ்ட் 4 pillars. டெஃபினெட்லி சூப்பரா இருக்கும். கரெக்ட் தான். அதுல நம்ம ஃபியூஷன் மியூசிக் எல்லாம் பண்ணலாம். Why not? அது மட்டும் இல்லாம மத்த ரெஸ்டாரண்ட்ல கிடைக்காத டிஃபரண்ட் ஸ்பெஷல் ஃபுட்லாம் இங்க கிடைக்கணும். மத்த யாருமே தராத வெரைட்டிஸும் சர்வீஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். கலக்கிட்டப்போ நான் நினைச்சேன் பக்கத்துல கையேந்தி பவன் போட்டு தோசை போட சொல்வியோன்னு. ஓகே, அப்ப நம்மளோட ஆரம்ப வேலை இங்க இருந்து ஆரம்பிக்குது. ஃபைன்மா. அங்க என்ன விசேஷம்? டாடி என்ன பண்றாரு? உங்களை யார் இங்க குழி தோண்ட சொன்னது? என்ன என்ன பிரச்சனை? நீங்க பாட்டுக்கு ஏதாவது பண்ணிடுவீங்க. ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா யார் பதில் சொல்றது? என்னாச்சு? என்ன நடந்துச்சு? குழி தோண்டவன பாம்பு கடிச்சிருச்சு. நீங்க வேணா படிச்சவங்களா இருக்கலாம், இருந்தாலும் ஒண்ணு சொல்றேன், வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கண்ட இடத்துல எல்லாம் தோண்டாதீங்க. அந்த குழியை நான் இப்ப மூட போறேன். நம்ம இடத்துல குழி தோண்ட கூட சொல்றதுக்கு இவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அதானே எப்படி குழி மூடுறன்னு பாக்குறேன். அது மட்டும் இல்ல, அந்த பீகாரி ஏதோ லாஷ்னு சொன்னான். அப்படின்னா லாஷ்ங்கிற வார்த்தைக்கு டெட் பாடின்னு அர்த்தம். நாம போய் பார்த்தா என்ன? அவன் குழியை மூடுவன்னு சொன்னால அவன் மூடிட்டோம், நாம தோண்டுவோம். நீ என்ன பண்ண போற? வெயிட் அண்ட் see.
Oh my God. சஞ்சய், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த கோபி தான் அதுக்கு உடந்தையா? எதா இருந்தாலும் இந்த விஷயத்த தம்பி சார்கிட்ட சொல்லணும். நம்மள யாரோ இங்க கண்காணிக்கிற மாதிரியே இருக்க. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். நீங்க பயப்படாதீங்க. கோபி விட்டு அதை எடுக்க சொன்னதே நான் தான். நாளைக்கு அதை வேற யாராவது பார்த்துட்டாங்கன்னா யாருக்கு பிரச்சனை? நான் அந்த இடத்த வாங்குறதுக்கு நிறைய வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ட்ராஜடி அது. அந்த காரணத்தையெல்லாம் நீங்க தேடிட்டு இருந்தா கஷ்டப்பட போறது நீங்க தான். நீங்க லைஃபையே இப்பதான் தொடங்கியிருக்கீங்க. அது இல்ல சார், நாளைக்கு இதை வச்சு ஏதாவது ப்ராப்ளம் அப்படி வராம இருக்கத்தான் அதை மாத்தினேன். அது இல்லை சார், மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. நம்ம மண்ணுக்கடியில இது மாதிரி நிறைய விஷயம் மூடப்பட்டிருக்கோம். வீணா போய் நாம் அதை தோண்டி பார்க்கணும்னு நினைச்சா யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான். நீங்க பயப்படாம போங்க. அப்படி இல்லை இந்த இடம் வேண்டான்னு நீங்க முடிவெடுத்தா பரவாயில்ல, பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். போதுமா? இப்படி ஒரு இன்சிடென்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் நாங்க டிப்ரெஸ் ஆயிட்டோம். எதுவா இருந்தாலும் நாங்க கொஞ்ச நாளா யோசிச்சு சொல்றோம். சரி, டைம் எடுத்து யோசிச்சு சொல்லுங்க. சின்ன வயசு, எதுவாக இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே ஓகே. ஆரம்பிக்கும் போது இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்க வேண்டாம்ல. ஒருவேளை நம்மளை லாக் பண்றதுக்கு வேணும்னே பண்ணிருப்பானோ? அதுக்கு நமக்கும் அவனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே. ஒருவேளை இந்த இடத்த மறுபடியும் திருப்பி வாங்க பண்ணிருப்பானோ? அப்படியே அதை நமக்கு விற்கிறாங்க. எஸ், இனி நம்ம எதுக்கும் பயப்பட போறதே இல்லை. ஏதாவது இஷ்யூ வந்தா நாம இந்த லேண்டுக்கு ஓனர் ஆகிறதுக்கு முன்னாடியே நடந்த விஷயம்னு சொல்லுவோம். நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. கரெக்ட் தான். நம்ம ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணணும். ம். சோ நம்ம முன்னாடி போயிட்டே இருக்கணும். அஞ்சனா, மாடலிங்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா, அதான் என் பேஷன். அஞ்சனா, நீ உண்மையிலே லக்கி. நம்ம மனசுக்கு பிடிக்காத ஒரு கேரியருக்குள்ள போறது ரொம்ப வெறுப்பான விஷயம் தெரியுமா? ஆமா, நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் தானே பண்றீங்க. ஆமா, ஆனா அதுல நீங்களும் இருக்கணும். நானா? ஆமா, நீங்க தானே எங்களுக்கு முதல்ல சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இல்லைன்னா எங்களால எதுவுமே செஞ்சிருக்க முடியாது. ஓ, அஞ்சனா, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இங்க எப்படி கேமரா வந்துச்சு? அஞ்சனா, அஞ்சனா, இங்க தானே இருந்தா, எங்க போனா? ச்சே. இதுல ஒண்ணுமே இல்ல. நான் என் ரூமுக்கு போறேன். நான் மட்டும் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? யாருக்கும் பிடிக்கலாம், தூங்க வேண்டியதுதான். வாங்க.
நாங்க எல்லாருமே ரெசார்ட்ல தான் இருக்கோம். ரியலி அஞ்சனா? என்னால நம்பவே முடியல. தேங்க் யூ so much அஞ்சனா. என்ன நான்சி? குட் நியூஸ். வர மிஸ் குயின் ஆஃப் இந்தியா ஃபேஷன் காம்படிஷன்ல இந்த நான்சியும் களத்துல இறங்க போறா. Wow, that's great news. இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? இதெல்லாம் அஞ்சனா இருக்கிறதுனால நடந்துச்சு. உண்மைதான். அஞ்சனா நமக்கு நிறைய ஹெல்ப் பண்றா. சஞ்சய், லுக் அட் திஸ். என்னடா அஞ்சனா, இவ எப்படி இதுல வந்தா? நீ மத்த போட்டோஸ் எல்லாம் காட்டு. நம்ம இந்த விஷயத்தை அஞ்சனா கிட்ட சொல்லணும். வெயிட், இப்ப வேண்டாம். பேக் பேக் பேக். அந்த போட்டோ ஜூம் பண்ணு. ஜோசப் குமார், ஃபேஷன் போட்டோகிராஃபர். மொத்தத்துல இந்த கேம் பின்னாடி யாரோ ஒருத்தன் இருக்கான். என்னது? நம்ம 2 பேர் தானே இருக்கோம். நம்மளை தவிர வேற யார் இருக்கா? அது இல்லடா, நம்மளை யாரோ இந்த ரெசார்ட்டை ஃபோர்ஸ் பண்ணி வாங்க வச்ச மாதிரி தோணுது. அந்த எலும்பு கூட அதை பத்தி கேட்டபோது தம்பி சொன்ன பதில், இடையில ஒரு கேமரா, இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரே கன்ஃபியூஷனா இருக்குடா. நீ கன்ஃபியூஸ் ஆனதும் இல்லாம என்னையும் போட்டு குழப்பாத. பேசாம விளையாடு. இது விக்டர் எடுத்த போட்டோவாச்சே, இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? ஆக்சுவலா இந்த மெமரி கார்டு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மூலமா கிடைச்சது. சார், விக்டர்னு சொல்றீங்க, யார் சார் அது? என்னோட பெஸ்ட் அசிஸ்டன்ட். ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபியில் அவனுக்கு பெரிய ஃபியூச்சர் இருந்துச்சு. ஹி இஸ் மிஸ்ஸிங். இப்போ உயிரோடு இருக்கானா இல்லைன்னு ஒரு தகவலும் இல்லை. விக்டர் காணாம போனதுலேருந்து அஞ்சனாவையும் காணோம். இந்த விக்டருக்கும் அஞ்சனாக்கும்? அஞ்சனாவுக்கு 2 பேஷன் தான் இருந்துச்சு. ஒன்று மாடலிங், 2வது விக்டர். அவனும் அப்படி தான் இருந்தான். உனக்கு ஃபோட்டோகிராஃபியா அஞ்சனாவான்னு கேட்டால் எனக்கு 2மே உயிர்னு தான் சொல்லுவான். ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபருக்கு மாடல் மேலே வர சாதாரண ஆசை இல்லை அது. அதையும் தாண்டி அவன் மேலே உயிராகவே இருந்தான். They loved each other deeply and madly. இவ்வளவு தூரம் பழகியும் அஞ்சனா ஏன் இதை மறைச்சா? ஒருவேளை ரெசார்ட்ல பார்த்த அந்த எலும்பு கூட விக்டரோட தான் இருக்குமோ? விக்டர் காணாம போன போது அஞ்சனாவும் காணாம போயிருக்கா. அப்படின்னா அஞ்சனா விக்டர் ஏதாவது அப்படி நடந்திருந்தா அப்புறம் எதுக்காக நம்மோட ஃப்ரெண்ட்ஸ் ஆனா? மேபி அவன் நம்மளை ட்ராப் பண்ண பார்த்துருக்கலாம். அப்படின்னா அந்த கோபி அவால் தான் நம்மளை சுற்றி ஏதோ நடந்துக்கிட்டு இருக்க. அதை கண்டுபிடிக்கணும். நீ வா. மனசா, மனசா, நான்சி எங்க? அஞ்சனா ஃபோன் பண்ணியிருந்தா. ஏதோ ஃபேஷன் ஷோக்கு போகணும்னு நான்சியை கூப்பிட்டிருந்தா. நான்சியும் கிளம்பிட்டா. நீங்க வந்ததுக்கு அப்புறமா என்ன உங்களோட வர சொல்லிட்டு போனா. விவேக், இதுல ஏதோ பிரச்சனை இருக்கா? முதல்ல அந்த கோபியை போய் பிடிக்கணும். நீ வா. நீ டோர் லாக் பண்ணிக்கோ. என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்? சொல்றேன்.
அந்த கோபி இப்ப எங்க இருப்பான்? Good evening, ma'am. Good evening. I want to congratulate the 10 contestants for making it this far. In my eyes, all of you are winners. Having said that, my question to you, Nancy, is how would you change the world if you were to play God for a day? Well, this is a very tricky one, but if I were to play God for a day, I would act to uplift the emotions and sentiment of the mankind, and I believe that change would follow itself. Thank you so much. Thank you. Thank you very much, Nancy. வரான் பாரு, அவனை மடக்க. சரி, அவன் பக்கமா ஒட்டி நிறுத்துறா. இப்ப தூக்கணும் பாரு அவனை. கோபி, வா வண்டியில வந்து ஏறு. எதுக்கு? ஏறா வண்டியில. விடுடா, விடுடா. நீ வேடா. எதுக்குடா? மனுஷங்க சாகிறத பக்கத்துல இருந்து பார்க்கிறது ஒரு அற்புதமான சுகம். நீ இதை யாருக்காக பண்ண சொல்றா? தம்பி சாருக்காக. அவருக்கு உங்களுக்கு தெரியாத இன்னொரு முகம் இருக்கு. ரொம்ப அவசரப்படாதடா. ஹலோ சார். ஹலோ விக்டர், இதான் தம்பி சார். நான் சொல்லிருக்கேன்ல, ஃபேஷன் டிசைனர் சார். இது ஃப்ரெண்ட் விக்டர், ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபரா இருக்கான். தட்ஸ் குட் சார். ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது இஃப் யூ கேன் ஹெல்ப் மீ. கண்டிப்பா அஞ்சனா. தேங்க் யூ சார். யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். ஓகே, see you. Bye. Bye சார். போலாம். Hands up, everybody, hands up, hey. Hands up, everybody, hands up. Hands up, everybody, hands up, hey. Hands up, hands up, everybody, hands up, hey. Hands up, everybody, hands up.
உனக்கு உண்மையா எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. இட்ஸ் ஓகே. என்ன மாதிரி ஒரு பிகினருக்கு சார் மாதிரி ஒரு பெரிய டிசைனர் சான்ஸ் கொடுக்கறது ரியலி ஐ தேங்க் யூ so much சார். உனக்கு திறமை இருக்கு, நான் வாய்ப்பு கொடுத்தேன். ஐ லைக் யூ ஆட்டிடியூட் அண்ட் யுவர் ஃபிகர். அப்புறம் உன்னோட மெஷர்மெண்ட்ஸ். யூ ஆர் அ ப்ராமிசிங் மாடல் அஞ்சனா, யூ நோ. தேங்க் யூ சார். அப்புறம் இந்த ஃபீல்டை பற்றி உனக்கு நான் சொல்லாமலேயே ரொம்ப நல்லா தெரியும். அங்கங்கே கொஞ்சம் விட்டு கொடுத்தாதான் நீ நினைக்கிறது சாதிக்க முடியும். What do you mean, sir? Sir, நான் இறங்கணும். Stop the car. Stop the car. Stop the car, I say. வண்டியை நிறுத்துங்க. Sir, please stop the car. விடுங்க. ஐயோ. Somebody help. என்ன விடுங்க ப்ளீஸ். நான் போணும். என்ன தயவு செஞ்சு விட்டுடுங்க. Hey, come on Anjana. Be cool. Come on. Cool. Please sir. விட்டுடுங்க sir. Please sir. Come on.
அவ ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. விவேக், நீ அவளுக்கு ஒரு மெசேஜ் பண்ண. என்ன சத்தியமா எங்களுக்கு யாருக்குமே தெரியாது சார். நீங்க தான் ஃபேஷன் டிசைனர் தம்பி சார்னு தெரிஞ்சப்போ ஐ அம் ரியலி எக்ஸைட்டட். அப்படியா? என்ன நானே மார்க்கெட் படிக்கிறது எனக்கு பிடிக்காது. எனிவே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். குட் ஆட்டிடியூட். கீப் இட் அப். தேங்க் யூ சார். விருப்பம் இருந்தா நாம 2 பேரும் லாபியில் உட்காந்து பேசலாம். தனியா தான் இருக்கேன். நீ கூட வந்தா நல்ல கம்பெனியா இருக்கும். ஷூர் சார். பட் சார், ஒரு நிமிஷம், நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, கேரி ஆன். ஓகே ஓகே நான்சி, நான் வெளியே கார்ல வெயிட் பண்றேன். ஓகே சார். ஓகே. தம்பி இஸ் டேஞ்சரஸ். Nancy, I like your attitude and your figure. And your measurements, Nancy. You are a promising model. Thank you sir. Thank you so much. அப்புறம் இந்த ஃபீல்டை பற்றி நான் சொல்லாமலேயே உனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அங்கங்கே கொஞ்சம் விட்டு கொடுத்தாதான் நீ நினச்ச இடத்துக்கு போக முடியும். So what do you mean? You are very cute, Nancy. Sir, please stop the car. Stop the car. Stop the car. Sir, என்ன விட்டுருங்க. Please. Please stop the car. Please stop the car. Please. Please sir, please stop the car. Please என்ன விட்டுருங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. Stop the car. இந்த இடத்துக்கு வந்தாலே எல்லாரும் இப்படி தாண்டி கத்துறீங்க.
கோபி 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 இப்ப எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப என் நண்பர்கள் எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியணுமா? நான்சி இப்ப பெரிய மாடலா இருக்கா. மானசா வந்து சார்ஜால ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்கா.
விவேக். அவன் மட்டும் இப்ப இங்க எல்லாரோட ரெசார்ட்டையும் அவன் தான் பார்த்துட்டு இருக்கான். நாங்க எல்லாரும் வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் லைவா இருக்கோம். கொஞ்ச நெஞ்சமா கனவு காண்கிறேன் மனது எங்கள் மனது